ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூட்கேஸில் பேக் பண்ணுறதை பார்த்தோன்னே நினைப்பீங்க வெக்கேஷன் கிளம்பிட்டாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்னும் பசங்களுக்கு எக்ஸாமே முடியலை. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். மேரேஜ் வந்து 2ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்க கேரளாவில். அதனால் முந்தின நாளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பேக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வேலையாயிடுச்சு. அப்படியே பேக் பண்ணதை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. சரி, இனிமேல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், காலையில் அப்படி சூட்கேஸ்லேருந்தே எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்த மாதிரியே வச்சுட்டேன். கேரளாவுக்கு போகிறோம் அப்படின்ன உடனே நம்ம கேரளா சரி தானே ஞாபகம் வரும். சரி, இதை உடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து நேற்று கூட ஒரு ரீல்ஸில் வந்து இந்த சாரீ உடுத்து நான் ஒரு பாட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்னீங்க. இந்த சாரீலாம் அவ்வளோ ரேட் ஒன்றும் இல்லை, 400 தான். எப்போவுமே வந்து சாரீ சிம்பிளாக நம்ம உடுத்துட்டு ப்ளவுஸை வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து லுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாரீ வந்து எடுத்து காமிச்சிச்சு. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து மார்க்கிங் பண்ணுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சம் டார்க்காக பண்ணிட்டாங்க. அது போகவே மாட்டுக்கு. நானுமே வந்து யூடியூப்லேயுமே சர்ச் பண்ணி பார்த்தேன், ரிமூவர் வச்சு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு பண்ணுங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் போக மாட்டுக்கு. எப்போவுமே நம்ம வீடியோவில் நான் ரெடியானதுக்கப்புறம் பூ வைக்கிறத காமிப்பேன். அதை நிறைய பேர் வந்து லைக் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பூ வைக்காமல் அதை எடுத்துகிட்டு போகிறது தான் காமிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்தே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வாடி போயிடும். இப்போலாம் நம்ம எங்கேயாவது கிளம்பி லாங்காக போகிறோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸாகவே கிளம்பி போகணும். ஏன்னா நம்மளுக்கு போகும்போது எல்லாமே இந்த எலெக்ஷன் டைமில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகிறோமான்னு செக் பண்ணுறாங்கல்ல, அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் டைம் போயிடுது. இன்றைக்கும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் செக் பண்ணாங்க. நீங்கள் இறங்க வேண்டாம், திறந்து விடுங்க. இது டேப் போடுங்க. திறந்து இது எல்லாம் பேக்கா பணம் எதாவது வச்சிருக்கீங்களாமா? ஆமாம், லட்சமா இருக்கும். லட்சமா உள்ள இருக்குன்னு. இது சார் நம்ம கல்யாண வீட்டுக்கு கேரளா போகிறோம். காலையிலே 6 o'clock எந்திச்சு கிளம்பிட்டோம். சரி, போகிற பாதையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். நான் 2 இட்லி, தம்பி 2 இட்லி, பாப்பா ஒரே ஒரு தோசை, அந்த கல் தோசை மாதிரி சின்னதாக. ஹஸ்பண்ட் வந்து 3 பூரி, அதுவும் குட்டி பூரி. இதுக்கு 350 rupees போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு வாரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் இந்த காசை வச்சு பண்ணிடுவேன். உண்மையாகவுமே வயிற்றுச்சலாக தான் இருந்துச்சு. சரி, பசியில் போய் சாப்பிட்டாச்சு. கேரளாவுக்கு வந்து நாங்கள் தென்காசி செங்கோட்டை வழியாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அந்த தென்காசியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இது நான் குற்றாலத்துக்கு ஒரு டைம் போகும்போதே இதில் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். டக்குன்னு கார் மூவ் ஆயிடுச்சு. எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் நம்ம வந்து கீழே ஒரு டேங்க் வச்சு தான் ஃபில் பண்ணி பார்த்துருப்போம். இவங்க வந்து டாப்பில் தொங்குது, அதுலேருந்து ஓசை எடுத்து ஃபில் பண்ணுறாங்க. இது தென்காசி சைடு இருக்கிறவங்க யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு போகிற எல்லா இடமுமே இயற்கை காட்சிகளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த குற்றால மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாதிரி சூப்பராக எல்லாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சாரல் டைமில், அதாவது சீசன் டைம் சொல்லுவாங்கள்ல, அப்போ போகும்போது எல்லாமே ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த மலைகளில் வந்து எல்லாமே காஞ்சி இருந்துச்சு, வெயிலும் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோனாலே நம்மளுக்கு கேரளா பஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் எல்லாமே போர்டில் மாற்றிருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா கடையுமே அங்கே லாட்ரி கடையாக இருக்கும். அதாவது லாட்ரி சீட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வச்சுருப்பாங்க. அது வாங்குறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு அது சூதாட்டம்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்து அதில் ஒரு 1000 ரூபாய் ஜெயிச்சா கூட அடுத்த டைம் நம்ம அதில் போயிட்டே இருப்போம். அதனால் அதெல்லாம் வாங்குறதில்ல. அப்படியே இயற்கையெல்லாம் பார்த்துட்டே போனோம். புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. நான் ரோஸ் பவுடர்லாம் போட மாட்டேன், லைட்டாக பவுடர் மட்டும் தான் போட்டேன். அது காமெடிக்காக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் மேக்கப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க முந்தின நாளே எங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நம்ம 2ஆவது நாள் போகிறோம் அப்படிங்கிறதுனால அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வெளியிலே அப்படி கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு எல்லாமே பூவெல்லாம் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு போனேன். அவங்க உங்களுக்கு ரூம் எல்லாமே ரெடியாக இருக்குது, வேணா போய் மேக்கப் எல்லாம் பண்ணணும்னா பண்ணி கிளம்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. இல்லை, வரும்போதே நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அதனால் நாங்கள் ரெடி ஆகிட்டே போயிட்டோம். இது இப்போ இது போடலன்னா பின்னாடியெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க உள்ள வாங்க. இந்த பாப்பா தான் மாப்பிள்ளையோட தங்கச்சி. நான் சின்ன வயசில் பார்த்தது, அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அனுக்குட்டி கிணற பாரு, வாலி போட்டு தான் இறக்குறாங்கண்ணே. ஆனால் மோட்ரு அதான் இருக்குண்ணே. சரி சரி சரி.
பாப்பா பலாப்பழம் பக்கத்துல இருக்கு பாரு. பழம் இது என்ன தெரியுமாமா? ஆ இந்த முள்ளுமுள்ளா வருமே ரெட் கலர் ரம்டான் ரம்டான். ஃபேவரட் பழம் எனக்கு. ஆனா அந்த இருக்கு பாருங்க குட்டி குட்டியா. இருக்குதா? ஆமா ரம்டான் இருக்கு இருக்குது. இருக்கு. நிறைய இந்த சீசன் வந்துரும்லக்கா. சீசனுக்கு நிறைய காய்க்கும். பேஷன் ஃப்ரூட்ஸ் இருக்குமா? ஆ நிறைய கீழே. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க போய் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு மியூசியம் போனோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மியூசியம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மியூசியமே வந்து ஃபாரஸ்ட் மியூசியம். என்ன பண்ண போகிற அதை பிடிச்சி? புல்லப்ஸு. யானை சாஞ்சிருண்டா. உள்ள ஃபுல்லாக கல் தானே தம்பி? தேக்கு மியூசியமா? டீக்குட். ஓகே ஓகே போ. ஆமாம், கேரளானாலே மரத்துக்கு தானே ஃபேமஸ். லெஃப்ட் சைடு, மிடில் சைடு, ரைட் சைடு. டச் பண்ணக்கூடாதுன்னு இப்படி போட்டிருக்கு. அதையும் தாண்டி போய் சொல்லுவோம். அதான் இந்தியர்கள், சாரி தமிழ்நாடுகள். என்னடா தூக்கு பார்ப்போம். இது பலாப்பழம் பாப்பா. எப்படி சேஃப்ல இருக்கு பாரு. ஏப்ல இந்த மியூசியமோட நேமுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபாரஸ்ட் மியூசியம்னு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தோம். உங்களுக்கு இதில் காமிக்கும் போது இந்த ரூமில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. நான் அடுத்தடுத்த ரூமில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே எல்லாமே ஏசி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரூம்லேயும் ஏசி தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், இதான் சண்டை போடுவாங்க. இது வந்து கேரளாவோட பாரம்பரிய உடை. அதான் இதை போட்டு எப்படி சண்டை போடுறது இல்லைடா, அவங்களோட பாரம்பரிய உடை. இந்த கதகளி மேலே அந்த ஆடுறாங்கல்ல, அதோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி. இது வந்து அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதெல்லாம். அந்த மேலே பாரு, அந்த பிக்சரை பாரு. ஆமாடே. அங்கே என்னடா இருக்கு? இந்த இது மாதிரி சத்தம் இருக்கு. அழகா இருக்குல்ல, ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்கு. இந்த கோழி பாருடா, டிஃப்ரெண்டாக இருக்கு. இது தெரியுதுல, பாம்பு புத்து. பாம்பு எட்டி பார்க்க பாரு. கையா இருக்கு. பாம்பு இல்லை, அப்போ அது வேற என்ன? டைனோசர். உண்மையானது மாதிரியே இருக்குல்ல. ஆமா, இதே உண்மையான புலியா இருந்தா ஈஸி தானே. இன்னெல்லாம் உருட்டுறான் பாரு. நாகம், பெரிய நாகம். ஃபாரஸ்ட்ல இருக்கிறது இது எல்லாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். எக்ஸெட்டா போக வேண்டாம், கொஞ்ச நேரம் கூலிங்காக இருக்கு. இங்கே இருக்கும் எக்ஸிட், சாரி எக்ஸெட் வந்துட்டு. வா மங்கி. உன் ஃப்ரெண்டு ஷேக்கன் கூடணும். அம்மா ஷேக்கன் கொடு. ஹாய் அனுஷ்கா. ஹாய். பத்தியா உன்னை பார்த்தா ஹாய் சொல்லிட்டு போகிறணும். இங்கே பாரு பாப்பா. அப்போ அவங்க ஓட்டுவாங்கல்ல, இந்த பந்தயத்தில் போவாங்கல்ல பாப்பா. தம்பி என்னம்மா? ஓ இது இந்த பரிசல் சொல்லுவாங்கல்ல பாப்பா, பரிசல். இதில் உட்காந்து போவாங்க அந்த காலங்களில். இது பாரு, டிஃப்ரெண்டாக இருக்குது பாரு இந்த மரத்தில். தொடதுக்கே பயமாக இருக்கு. அது உண்மையானது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உட்டாது கல்லு மாதிரி, ஆனால் அவங்க டச் பண்ணக்கூடாது சொன்னாங்க. உட்டு தான்.
ஃபாரஸ்ட் எஃபெக்ட் தான். இங்கே என்னடா இருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கோ? அப்படிதான் இருக்குது. அணு தெரியுறா? ஏ ஆமாம், அணுகிட்ட வருது. அணு மேலே ஏறி உட்காந்து. அணு திரும்பி ஓனிய பார்த்து அணு அது விழுதா பறிக்காங்களா? ஆள் மேலேருந்து அந்த பறிச்சு போடுறாங்கடா, தெரியுதா? ஜோதியுடைய பேருக்கு நல்ல ராசி, நல்ல யோகங்கள், நல்ல காரியங்களாக கூடாது. ஜோதி நினைச்ச காரியங்கள் வெற்றியாக நடக்கும். தெய்வங்கள் துணையாக நிற்கணும். ஆண்டான் திருவிழா இருக்கணும். ஆபத்துகள் விலகப்பட்டு நல்ல ஒரு காரியமாக வரணும். உங்களுக்கு ஜோதி நினைச்சது போல நடக்கணும். எடுக்காது போல. ஜோதிக்கு தேடி பிடிக்கணும், தெளிவாக இருக்கணும், கண்டுபிடிக்கணும், கவனமாக எடுத்து கொடுக்கணும். இது இஷ்டப்படணும். அழகாக காரியங்கள் அவங்களுக்கு சொல்லணும். தெய்வங்கள் துணையாக நிற்கணும். ஜோதி என்னைய பார்த்து மிரளுதா ஒரு வேலை? நான் மனசுப்படி கடைசி வரைக்க எடுக்காது. தெய்வங்கள் துணையாக நிற்கணும். ஜோதி எடுத்துட்டு உள்ளே போயிடும், கையில் கொடுக்காது. கையில் போட்டு போகலாம். சபரிமலை ஐயப்பன் புலி வாகனத்திலே வராது. புலி எடுத்துருக்குது. 5 மக்களுக்கு யோகம் சொல்லக்கூடிய 3, 1, 2 நிற்பாட்டாமல் பார்த்தீங்கன்னா 5 மக்கள் 2. அதே மாதிரி உங்களுக்கு ஆயுஷ்லேயே நல்லா இருக்குது. தீர்க்க ஆயுஷ் 91 வரை போடுது. தெய்வம் இந்த ஐயப்பன் தான் இல்லை, எந்த தெய்வத்தினாலும் நீங்கள் நம்புவீங்க. விசுவாசம் உங்கள் மனசில். அதே மாதிரி உங்கள் மனசும் சுத்தம். பசித்து வந்தவங்களுக்கு பாஞ்சு குடிப்பீங்க, குடித்தவங்களுக்கு தண்ணி குடிப்பீங்க. புண்ணியம் செய்வீங்க, தானம் தரணும் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு கர்மங்கள் எந்த ஆபத்து, எந்த நோய், எந்த பிணி இருந்தாலும் பரிபோன்று வரும். இப்போ ஒரு காரியம் மனசில் நம்பி எதிர்பார்க்கி அது நல்ல காரியமாக தான் இருக்கும், கெட்டதில்லை. கிளி ஜோசியம் பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கடவுள் என்ன வச்சுருக்காங்களோ அதுபடி தான் நடக்கும். ஆனால் அவங்க சொல்லும்போது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அதை கேட்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த கிளியும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அந்த கிளி பண்ணுற சேட்டைகள் எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு வருவேன். மற்றபடி எனக்கு இதில் வந்து நம்பிக்கையும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்குறது தான். மியூசியம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஐயப்பர் கோயில் இருக்குது, அங்கே போனோம். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரி போகுது. அதில் மீன் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது. நம்ம நார்மலாக ஆற்றுல இருக்கிற மீன் மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய மீனாக இருக்குது. அது வந்து அவங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பிடிக்க மாட்டாங்களாம். அதுக்கு வந்து பொறி வந்து அங்கே கடையில் விற்கிறாங்க, அதை வாங்கி போடுறாங்க. அதை பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மீன்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஐயப்பன் மக்கள். ஓ சரி 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 சரி. அதான் அதான் பாட்டி அழகாக கூட பண்ணுறாங்க பாரு. எவ்வளோ பாட்டி இந்த கூட? மெதுவா மெதுவா மெதுவா. அங்கே வயசானவங்க உட்காந்து கூட பின்னிட்டு இருந்தாங்க. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தேன், அதில் வந்து மூங்கில் கூட மாதிரி பின்னாங்க. இப்போலாம் வந்து இந்த மாதிரி யார் பின்னுறா, கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கூட வாங்கினேன். வாங்கினோடனே அங்கே இருந்த மாமரத்தில் உள்ள 2 காயும் பறித்து அதில் வச்சாச்சு. ஹாய் ஹாய் சொல்லு. அம்மா நீ மேட்சிங்கா? அக்காவைங்க வந்து உட்காருவா. என்ன உங்களுக்கு பிடிச்ச இலை இல்லை, பேப்பர் இருக்கு, அதில் தண்ணி தெளிக்க கூடாதுல்ல? அது
பச்சடி கேரளால நிறைய சொல்லுவாங்கல்ல அந்த தோரம் அது தோரெல்லாம் வரும். அது மூணு ஃபுல் செட்டாக வந்தது. இவங்க எங்கள் ஃப்ரெண்டு இவங்க அவங்க எல்லாம் இன்னும் ஃப்ரைட் ரைஸ்லேயும் பாக்கி பீஃபு சிக்கனு மீன் கறி அதெல்லாம் அப்படி வாங்கி சாப்பிட்றோன்னா மீன் கறி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். பொஃபேவில் வாங்கிட்டு நீங்கள் வந்து டேபிளில் உட்காந்துக்கலாம். இதுனா இப்போ இப்படி 3 மாத்திரம்னா இலை போட்டு தான் நாங்கள் வைக்கணும். சிக்கனா இது அது என்ன ஃபிஷ் நம்ம கருத்து நிற்கி பையன் எப்படி பத்தி அவனுக்கு வண்டி அங்கே இருந்துச்சு. ரொம்ப நேரம் காலையில தான் நேரம் அழகானுக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் ஒரே கோடா நம்ம ஊர் சைட்லாம் ஃபங்க்ஷன்ல காலில் தான் ட்ரெஸ் கூட போட்டாங்க. இல்லை நம்ம எடுத்து ஃபங்க்ஷன் இந்த கோடு போட விடுவாங்களா பிளாக்லாம். இந்த மாப்பிள்ளைக்கே பிளாக் தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஆமா அதான் பிளாக் கோட் ஆக்கிட்டாங்க போல வச்சாங்க. அவங்க அந்த வெளியில் போயிருக்காங்களா? இன்றைக்கி இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் நம்மளுக்கு அடுத்த நாள் ஈஸ்டர், அதனால் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளையை விஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே அனு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பியாச்சு. பாய் சொல்லிடு. இவ்வளோ தான் கேரளா மேரேஜ், இப்படி தான் இருந்துச்சு. என்னோட முடியுது. இப்போ இங்கேருந்து நாங்கள் அடுத்து கிளம்ப வேண்டியதான். எப்படியும் 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ரீயாக அப்படி கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். அடுத்த வீடியோ ஈஸ்டர் வீடியோ வரும். சுண்ணாம்பு தான் இல்லை, ஆனால் இலைலாம் பெருசு பெருசாக இருக்குது. சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க.